உன் மனம் ஒருபோதும் அமைதியாக இல்லை என்று உனக்கு எப்போதாவது தோன்றியதுண்டா? எப்போதும் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அமைதியின்மை, ஒரு சலசலப்பு, முடிவில்லாத எண்ணங்களின் ஓட்டம், ஒரு சூறாவளி வீசுவது போலவும், அதை நிறுத்த எடுக்கும் எந்த முயற்சியும் பயனற்றுப் போவது போலவும். நீ தூங்கச் செல்கிறாய், ஆனால் உன் மனம் அப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளை அலுவலகத்தில் என்ன நடக்கும்? நடந்த தவறு என்ன ஆகும்? நான் சரியாகச் செய்கிறேனா? என்னை யாருக்காவது பிடிக்குமா இல்லையா? நான் தோல்வியடைந்தால் என்ன செய்வது? இந்த கேள்விகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகவே மாட்டாது. சுற்றிலும் இவ்வளவு குழப்பம் இருக்கும்போது, எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும்போது, எல்லோரும் கவலைகளில் மூழ்கியிருக்கும்போது, எல்லோரும் எதையாவது சாதிக்க விரும்பும்போது, முழு உலகமும் ஒரு அதிவேக ரயிலாக மாறியிருக்கும்போது, சற்று கவனம் சிதறினாலும் நீ பின்தங்கி விடுவாய். கெளதம புத்த துறவி போன்ற ஆளுமைகள் ஏன் இவ்வளவு அமைதியாக இருந்தார்கள் என்று நீ எப்போதாவது யோசித்ததுண்டா? அவர்களைச் சுற்றியும் உலகம் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தன, மக்கள் இருந்தனர், கஷ்டங்கள் இருந்தன. இருந்தபோதிலும் அவர்கள் எந்த சலசலப்பும் இல்லாத ஒரு அமைதியான ஏரியின் நீரைப் போல நிலையாக இருந்தனர். இது எப்படி சாத்தியமானது? மற்றும் சாணக்கியர், அரசியல், ராஜதந்திரம் மற்றும் போர் போன்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் மிகவும் நிலையாக இருக்க முடிந்தவர். அவருடைய புத்தி ஒருபோதும் விசலனமடையவில்லை. அவர் ஒருபோதும் உணர்ச்சிகளின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படவில்லை. மாறாக அவர் தனது மனதையும் சிந்தனையையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அவர்களிடம் ஏதேனும் மந்திரம் இருந்ததா? புத்த துறவியும் சாணக்கியரும் மனதை அமைதியாக வைத்திருக்க முடிந்தால் நம்மால் ஏன் முடியாது? ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நாம் ஏன் பதட்டப்படுகிறோம்? கவலை மற்றும் அழுத்தத்தை நம்மீது ஆதிக்கம் செலுத்த ஏன் அனுமதிக்கிறோம்? நம்மால் உண்மையில் நம் மனதை கட்டுப்படுத்த முடியாதா? உன் மனம் அமைதியாக இல்லை என்றால் நீயே உனக்கு மிகப்பெரிய எதிரியாகிவிட்டாய் என்று புரிந்து கொள். ஏனெனில் உன் மனம் அமைதியற்று இருக்கும்போது உன் சிந்தனை தவறான முடிவுகளை எடுக்கத் தொடங்குகிறது. நீ சிறிய விஷயங்களுக்கு பதட்டப்படுகிறாய். படிப்படியாக உன் வாழ்க்கையிலிருந்து அமைதி மறைந்து விடுகிறது. பிறகு நீ எவ்வளவு பெரிய இலக்கை அடைந்தாலும் அது உனக்கு மகிழ்ச்சியை தராது. ஏனெனில் உனக்குள் அமைதியே இருக்காது. இந்த பரபரப்பான வாழ்க்கையிலும் நம்மால் மனதை அமைதியாக வைத்திருக்க முடியுமா? நாமும் அந்த மாமனிதர்களைப் போல நிலையாகவும் சமநிலையுடனும் இருக்க முடியுமா? ஆம், நிச்சயமாக முடியும். இந்த வீடியோவில் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உன்னை உள்ளே இருந்து அமைதிப்படுத்தக்கூடிய, உனக்கு அந்த சக்தியை தரக்கூடிய தீர்வுகளை நாங்கள் உனக்குச் சொல்லப் போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாதவனாகவும் நிலையானவனாகவும் இருக்க நீ விரும்பும் சக்தியை அவை உனக்கு வழங்கும். எனவே நீயும் இந்த புயலில் இருந்து வெளியேறி ஒரு அமைதியான கடலை அடைய விரும்பினால், நீயும் உன் அமைதியின்மையிலிருந்து விடுதலை விரும்பினால் இந்த வீடியோ உனக்காகத்தான். கெளதம புத்த துறவி ஞானம் பெற்றபோது அவர் என்ன உணர்ந்தார் என்று உனக்கு தெரியுமா? ஒன்றுமில்லை. எந்த சலசலப்பும் இல்லை, சத்தம் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை. அமைதி மட்டுமே, மேலும் அமைதி மட்டுமே. அது எந்த சூழ்நிலையுடனும் அல்லது எந்த பொருளுடனும் தொடர்பில்லாத அமைதி. அந்த அமைதி அவருக்குள்ளேயே இருந்தது. அதுவே அவரை சித்தார்த்தரில் இருந்து புத்த துறவியாக மாற்றியது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த அமைதி எங்கிருந்து வருகிறது? இது புத்த துறவி போன்ற மாமனிதர்களுக்கு மட்டும்தானா? நம்மால், சாதாரண மக்களால் இதை உணர முடியுமா? மனிதனின் மனமே அவனது துக்கத்திற்கு காரணம் என்று கெளதம புத்த துறவி கூறினார். நீ அதை கட்டுப்படுத்த முடிந்தால் துக்கத்திலிருந்து விடுபடுவாய். ஆனால் இது உண்மையிலேயே சாத்தியமா? எந்த கவலை, எந்த பயம், எந்த கோபமும் நம்மை அசைக்க முடியாத அளவுக்கு நம் மனதை கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு நாள் ஒரு சீடர் புத்த துறவியிடம் கேட்டார், கடவுளே, என் மனம் மிகவும் அமைதியற்று இருக்கிறது. எப்போதும் குழப்பங்களில் சிக்கித் தவிக்கிறது. நான் அதை எப்படி அமைதிப்படுத்துவது? புத்த துறவி புன்னகைத்து, இந்த கேள்விக்கு பதிலை பெற நீ ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி அதை கொண்டு இங்கே வா என்றார். புத்த துறவி, இப்போது இந்த கிண்ணத்தை அசை என்றார். சீடர் கிண்ணத்தை அசைத்தார். தண்ணீரில் அலைகள் எழத் தொடங்கின. தண்ணீர் இங்கும் அங்கும் தெளித்தது. பிறகு புத்த துறவி கேட்டார், இப்போது அதை அசைக்காமல் விட்டுவிடு. சீடர் கிண்ணத்தை தரையில் நிலையாக வைத்தார். சிறிது நேரம் கழித்து தண்ணீர் முற்றிலும் அமைதியானது. அப்போது புத்த துறவி சொன்னார், பார், உன் மனமும் இந்த தண்ணீரை போன்றது. நீ அதை தொடர்ந்து அசைக்கும்போது
அதில் சலசலப்பு ஏற்படுகிறது. ஆனால் நீ அதை நிலையாக விட்டுவிட்டால் அது தானாகவே அமைதியாகிவிடும். மனதை அமைதிப்படுத்த வேண்டுமானால் முதலில் அதை அசைப்பதை நாம் நிறுத்த வேண்டும் என்று கெளதம புத்த துறவி நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் அதற்கு ஓய்வெடுக்க ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். இதுவே முதல் தீர்வு, தியானம். தியானம் என்பது உன் எண்ணங்களை நிலைப்படுத்துவது, உனக்குள் பார்ப்பது, உன்னையே கவனிப்பது. எண்ணங்கள் இல்லாமல் 5 நிமிடங்கள் கூட அமர்ந்திருக்க நீ எப்போதாவது முயற்சித்ததுண்டா? கடினமாகத் தோன்றுகிறதா, இல்லையா? ஏனென்றால் நம் மனம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் கடந்த காலத்தில், சில நேரங்களில் எதிர்காலத்தில். ஆனால் தியானம் நம்மை இந்த ஓட்டத்திலிருந்து விலக்கி நிகழ்காலத்திற்கு கொண்டு வருகிறது. நாம் நிகழ்காலத்தில் இருக்கும்போது நம் மனம் முற்றிலும் அமைதியாகி விடுகிறது. உன் மனதை கட்டுப்படுத்த விரும்பினால் முதலில் உன் மூச்சை கட்டுப்படுத்து என்று புத்த துறவி கூறுவார். ஏனெனில் உன் சுவாசம் வேகமாக இருக்கும்போது உன் எண்ணங்களும் வேகமாக இருக்கும். உன் சுவாசம் நிலையாக இருக்கும்போது உன் மனமும் நிலையாக இருக்கும். எனவே உன் மனதை அமைதியாக வைத்திருக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் மட்டும் உன் சுவாசத்தை உணருங்கள். ஆழ்ந்த சுவாசம் எடுங்கள், மெதுவாக விடுங்கள். எதையும் சிந்திக்காதீர்கள். உன் சுவாச ஓட்டத்தை மட்டும் பாருங்கள். இதுவே புத்த துறவி கடைப்பிடித்த ரகசியம். இந்த ரகசியத்தின் மூலம்தான் நீ உன் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் தியானம் மற்றும் சுவாசத்தை தவிர புத்த துறவி நமக்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். அதுவே நிகழ்காலத்தில் வாழும் கலை. உன் கவலைகள் அனைத்திற்கும் உண்மையான காரணம் என்ன என்று நீ நினைக்கிறாய்? நடந்தது அல்லது நடக்கப் போவது? உண்மை என்னவென்றால் நம் மனம் கடந்த கால தவறுகளிலோ அல்லது எதிர்கால கவலைகளிலோ சிக்கித் தவிக்கிறது. இதன் காரணமாகவே நம்மால் ஒருபோதும் அமைதியை உணர முடியவில்லை. கடந்த காலத்தில் வாழ்பவன் துக்கப்படுகிறான், எதிர்காலத்தில் வாழ்பவன் கவலைப்படுகிறான். ஆனால் நிகழ்காலத்தில் வாழ்பவனே உண்மையில் வாழ்பவன். நீ உண்மையில் உன் மனதை அமைதியாக வைத்திருக்க விரும்பினால் ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கொள். ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழு. நீ சாப்பிடும்போது சாப்பிடுவதில் மட்டுமே கவனம் செலுத்து. நீ ஒருவரிடம் பேசும்போது அங்கு முழுமையாக இரு. நீ வேலை செய்யும்போது வேலையில் மட்டுமே கவனம் செலுத்து. நீ ஓய்வெடுக்கும்போது முழுமையாக ஓய்வெடு. அமைதி வெளியில் இருந்து வருவதில்லை, அது நமக்குள் இருந்து வருகிறது என்று கெளதம புத்த துறவி நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் நம் எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உலகின் எந்த சக்தியாலும் நம்மை அமைதியின்மைக்கு உள்ளாக்க முடியாது. உலகின் மிக புத்திசாலிகளில் ஒருவராக கருதப்படும் ஆச்சார்யா சாணக்கியரின் மனம் ஏன் ஒருபோதும் அமைதியற்று இருக்கவில்லை என்று நீ எப்போதாவது யோசித்ததுண்டா? அவரும் எப்போதாவது பதட்டப்பட்டாரா? அவரும் எப்போதாவது குழப்பமடைந்தாரா? உன் மனதில் இத்தனை விஷயங்கள் ஒரே நேரத்தில் ஓடும்போது சரியானது எது, தவறானது எது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத நிலை உனக்கு எப்போதாவது ஏற்பட்டதுண்டா? இந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதே மிகப்பெரிய கேள்வி. உன் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டுமானால் முதலில் நீ பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆச்சார்யா சாணக்கியர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் பொறுமைதான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றக்கூடிய குணம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? வெறுமனே அமைதியாக உட்கார்ந்து காத்திருப்பது மட்டுமா? இல்லை. பொறுமை என்றால் சரியான நேரத்திற்காக காத்திருப்பது, சரியான வாய்ப்பை அடையாளம் காண்பது மற்றும் சரியான முடிவை எடுப்பது. சாணக்கியர் ஒரு கதை சொன்னார். ஒரு காலத்தில் ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடச் சென்றான். அவன் ஒரு மானை பார்த்து தன் வில்லில் அம்பை ஏற்றினான். ஆனால் அப்போது புதர்களுக்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு சிங்கத்தை அவன் கவனித்தான். வேடன் பதட்டப்பட்டான். அவன் மானை குறிவைத்தால் சிங்கம் அவனை தாக்கக்கூடும். அவன் சிங்கத்தை குறிவைத்தால் மான் ஓடிவிடக்கூடும். அவன் ஒரு கணம் தன் சுவாசத்தை நிறுத்தினான், தன் மனதை அமைதிப்படுத்தினான். பின்னர் அவன் உயிரை காப்பாற்றிய அந்த முடிவை எடுத்தான். உன் மனம் அமைதியற்று இருப்பதாக நீ உணரும்போதெல்லாம், எந்த முடிவை பற்றியும் நீ குழப்பத்தில் இருக்கும்போதெல்லாம் முதலில் நில். உடனடியாக எந்த முடிவையும் எடுக்காதே. உன் எண்ணங்கள் நிலை பெறட்டும். உன் மனம் அமைதியடைந்தவுடன் சரியான முடிவை எடு. சாணக்கியர் ஒருபோதும் அவசரத்தில் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார் என்பது உனக்கு தெரியுமா?
அவர் எப்போதும் முதலில் முழு சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு பொறுமையாக இருந்து தன் எண்ணங்களை நிலைநிறுத்தி பின்னர் சரியான முடிவை எடுத்தார். இதனால்தான் அவர் வரலாற்றின் மிகச்சிறந்த தந்திரவாதியாக ஆனார். சீடர் கேட்டார், குருதேவா, நம் மனம் மிகவும் அமைதியற்றதாக மாறும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? சாணக்கியர் சிரித்துவிட்டு பதிலளித்தார், மனம் அமைதியற்று இருக்கும்போது முதலில் அதை வேலையில் ஈடுபடுத்து. ஏனெனில் பரபரப்பான மனம் ஒருபோதும் அமைதியற்றதாக இருக்காது. உன் மனம் கவலைப்பட்டால் அதை கவலைப்பட விடாதே. படிப்பு, எழுதுதல், ஒரு கலை அல்லது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது என அது முழுமையாக மூழ்கக்கூடிய ஒரு வேலையை அதற்கு கொடு. ஏனெனில் மனம் ஒரு வேலையில் மும்முரமாக இருக்கும்போது அதில் தேவையற்ற எண்ணங்கள் வருவது நின்றுவிடுகிறது. இதுவே மன அமைதியின் முதல் திறவுகோலாகும். மற்றொரு வழி இயற்கையுடன் இணைவது. உன் மனம் மிகவும் அமைதியற்றதாக இருந்தால் சிறிது நேரம் வெளியே போ. திறந்த வெளிக்குச் செல். மரங்களைப் பார், வானத்தைப் பார், உன் சுவாசத்தை உணர். இயற்கையுடன் இணையும் ஒருவனின் மனம் ஒருபோதும் அமைதியற்று இருக்காது என்று சாணக்கியர் கூறுவார். கடைசியாக மிக முக்கியமான விஷயம், சகிப்புத்தன்மை கொள். உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவனால் மட்டுமே தன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்த முடியும் என்று சாணக்கியர் கூறுவார். யாராவது உனக்கு கோபம் ஏற்படுத்தினால் அமைதியாக இரு. யாராவது உன்னை இழிவுபடுத்தினால் புன்னகை செய். ஏனெனில் பதிலளிக்கும் முன் சிந்திப்பவன் மட்டுமே தன் மனதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். உன் மனதை அமைதியாக வைத்திருக்க விரும்பினால் பொறுமையாக இரு, அவசரப்படாதே. உன் எண்ணங்களை நிலைப்படுத்து, இயற்கையுடன் இணை, உன் மனதை பரபரப்பாக வைத்திரு. மேலும் மிக முக்கியமாக உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. இவைதான் சாணக்கியர் பின்பற்றிய சூத்திரங்கள். இவைதான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூத்திரங்கள். உனக்கும் இப்படி நடக்கிறதா? உன் மனம் சில சமயங்களில் மிகவும் சத்தமாக பேசுவதால் உன்னால் அதை நிறுத்த முடியவில்லையா? உன் மனம் உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்று உனக்கு தோன்றுகிறதா? இன்று நாம் மனதை எப்படி அமைதிப்படுத்துவது, எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவது மற்றும் யோகா, தியானம் மற்றும் சரியான வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் நம் மனதை எப்படி முழுமையாக சமநிலைப்படுத்துவது பற்றி பேசுவோம். சீடர் கேட்டார், குருதேவா, என் மனம் எப்போதும் அமைதியற்று இருக்கிறது. நான் ஒரு வேலை செய்யும்போது என் கவனம் சிதறுகிறது. நான் ஒரு முடிவை எடுக்க முயற்சிக்கும்போது ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் என் மனதில் வருகின்றன. தயவு செய்து இந்த அமைதியின்மையிலிருந்து எப்படி விடுபடுவது என்று எனக்குச் சொல்லுங்கள். குரு புன்னகைத்துச் சொல்கிறார், மனம் ஒரு பைத்தியக்கார குதிரையைப் போன்றது. நீ அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது உன்னை கீழே தள்ளிவிடும். ஆனால் நீ அதை சரியாக பழக்கினால் அதே குதிரை உன்னை உன் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். இப்போது இந்த குதிரையை எப்படி அடக்குவது என்ற கேள்வி வருகிறது. முதலில் வருவது தியானம். தியானம் செய்வதால் உன் மனம் ஏன் அமைதியாகிறது என்று உனக்குத் தெரியுமா? நீ தியானம் செய்யும்போது உன் எண்ணங்களை நீ நிறுத்துவதில்லை, மாறாக அவற்றை ஓட விடுகிறாய். மெதுவாக நீ உன் சுவாசத்தில் கவனம் செலுத்தத் தொடங்கும்போது உன் மனமும் நிலையாகிறது. உன் மனமும் இந்த ஏரியை போன்றதுதான். நீ அதை தொடர்ந்து அசைத்தால் தண்ணீரில் அலைகள் எழும். ஆனால் நீ அமைதியாக உட்கார்ந்தால் மெதுவாக எல்லா சலசலப்புகளும் தானாகவே முடிந்துவிடும். உன் கண்களை மூடு, உட்கார்ந்து இதை மட்டும் செய். சில நிமிடங்களில் உன் மனம் முன்பை விட அமைதியாக இருப்பதை நீ காண்பாய். ஆனால் தியானம் மட்டுமே போதாது. நீ உண்மையில் உன் மனதை அமைதியாக வைத்திருக்க விரும்பினால் உன் உடலையும் நீ பயிற்றுவிக்க வேண்டும். அதற்கு யோகாதான் சிறந்த வழி. யோகா உடலை நெகிழ்வாக்குவதற்கு மட்டுமல்ல. யோகாவின் உண்மையான நோக்கம் உன் மனதையும் உடலையும் ஒன்றாக சமநிலைப்படுத்துவது. உன் உடல் பதட்டத்தில் இருந்தால் உன் மனமும் அமைதியற்று இருக்கும். ஆனால் உன் உடல் சமநிலையில் இருந்தால் உன் எண்ணங்களும் நிலையாக இருக்கும். நீ தினமும் 10 நிமிடங்கள் அனுலோம் விலோம் செய்தாலே உன் மனம் தானாகவே அமைதியாகத் தொடங்கும். ஏனெனில் நீ உன் சுவாசத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும்போது உன் மனமும் மெதுவாக கட்டுப்பாட்டிற்கு வரத் தொடங்குகிறது. இப்போது வாழ்க்கை முறையை மேம்படுத்துவது பற்றி பேசலாம். உன் உணவு பழக்கம், உன் தினசரி நடைமுறைகள் மற்றும் உன் தூங்கும் நேரமும் கூட உன் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்று உனக்குத் தெரியுமா? நீ எப்போதும் பொரித்த உணவுகளை சாப்பிட்டால், நள்ளிரவு வரை விழித்திருந்தால்,
நாள் முழுவதும் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருந்தால் உன் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது. நீ உண்மையில் உன் மனதை அமைதியாக வைத்திருக்க விரும்பினால் உன் தினசரி நடைமுறைகளை மேம்படுத்த வேண்டும். சீக்கிரம் தூங்குவது, சீக்கிரம் எழுவது, லேசான மற்றும் சாத்வீக உணவை உண்பது மற்றும் பகலில் குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் இயற்கையோடு செலவிடுவது, இவை அனைத்தும் சேர்ந்து உன் மனதை நிலையாகவும் சமநிலையுடனும் வைத்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் செய்த பிறகும் உன் மனம் எப்போதாவது அமைதியற்றுப் போனால் என்ன செய்வது? அப்படியானால் நீ கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்து. உன் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் வேலை செய். உன் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை விட்டுவிடு. ஏனெனில் கவலைப்படுவதால் எந்த பிரச்சனையும் தீராது. மாறாக கவலையே மிகப்பெரிய பிரச்சனையாகி விடுகிறது. மகனே, இந்த விதையை பார்க்கிறாயா? இதை மண்ணில் போட்டு சரியான முறையில் தண்ணீர், காற்று, சூரிய ஒளி கிடைத்தால் இது ஒரு பெரிய மரமாக வளர முடியும். ஆனால் நீ அதை பிடித்துக்கொண்டே இருந்தால், அது எங்கே போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தால் அது ஒருபோதும் எதையாகவும் மாறாது. உன் மனமும் அப்படித்தான். நீ அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் வரை அது இன்னும் வேகமாக ஓடும். ஆனால் நீ அதற்கு சரியான சூழ்நிலையை, தியானம், அமைதி, சரியான எண்ணங்கள் கொடுத்தால் அது உனக்கு மிகப்பெரிய நண்பனாக மாறும். அமைதியான மனம் ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு சாதனை. நீ அதை புரிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையும் உன்னை அசைக்க முடியாது. உலகின் மிக சக்தி வாய்ந்த நபர் வலிமையானவர் அல்ல, மாறாக தன் மனதை கட்டுப்படுத்தியவரே. இப்போது முடிவு உன் கையில். உன் எண்ணங்களுக்கு அடிமையாக இருக்கப் போகிறாயா அல்லது உன் அமைதிக்கு அதிபதியாக இருக்கப் போகிறாயா? அமைதி வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. அதை பார்க்க மட்டும் கற்றுக்கொள்.